Okay, good morning students. இப்போ பேங்க் எக்ஸாமில் டைம் அண்ட் ஒர்க்கு பார்த்துட்டோம். பேங்க் எக்ஸாமில் டைம் அண்ட் ஒர்க்கு பார்த்துட்டோம். சரி, பேங்க் எக்ஸாம் ரயில்வே இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே இந்த டைம் அண்ட் ஒர்க்கு கேட்பாங்க. சரி, A can do certain job in 12 days. B is 60% efficient than A. How many days B alone to the same job அப்படின்னு கேட்டு. சரி, என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா A வந்து ஒரு வேலையை வந்து 12 நாளில் முடிப்பார். B வந்து Aயை விட 60% எஃபிஷியன்ட் அதிகம். 60% எஃபிஷியன்ட் தென் ஏ அப்படின்னா 60% அதிகம். 60% அதிகம் அப்படின்னா ஏ ஒரு வேலையை செய்கிறாரு அப்படின்னா பி வந்து அந்த வேலையை வந்து 160, அதாவது வந்து இப்போ ஏ வந்து ஒரு 100 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா பி வந்து அந்த வேலையை வந்து 60% வந்து எஃபிஷியண்ட்டாக வேலை பார்ப்பாரு அப்படின்னா இந்த டேஸ் வந்து சீக்கிரம் முடிச்சிடுவார். அப்போ 60 நாளில் முடிச்சிடுவார். ஏ வந்து 100 நாள் வேலை பார்த்தாரு அப்படின்னா அந்த வேலையை பி வந்து 60 நாளில் முடிச்சிடுவார். இதுதான் கணக்கு. சரி, 60% வந்து எஃபிஷியன்ட் தென் ஏ. ஏயை போல் 60% வந்து அதிகமாக வேலை பார்ப்பார். ரைட், அப்போ டேட்டு கூட கூட இது கம்மியாகும் இல்லையா? அப்போ ஹவு மெனி டேஸ் பி ஆகும் போது சேம் ஜாப். பி மட்டும் தனியாக அந்த வேலையை வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ மட்டும் தனியாக வேலை பார்த்தா 12 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ பி வந்து வேலை பார்த்தா பி வந்து ஏயோட எஃபிஷியன்ட் அதிகம் இல்லையா? அப்போ பியோட வேலை வந்து அதை விட கம்மியான டேஸில் முடிப்பாங்க. எஃபிஷியன்ட் அதிகமாக டேஸ் வந்து கம்மியாகும். இன்வெர்ஸ் பர்பஸ். அப்போ எஃபிஷியன்ட் அதிகமாக டேஸ் வந்து கம்மியாகும். அப்போ நம்ம ஏ ஈஸ்ட் பின்னு கொடுக்குறோம். இன்வெர்ஸ் ப்ரொபோசல் போடும்போது மாற்றி போடுங்க. அப்போ ஏ வந்து 160, பி வந்து 100. அப்போ நம்ம இன்னும் நல்லா எப்படி சொல்லணும் அப்படின்னா பி வந்து 60% எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பார் ஏயை விட. அப்போ நமக்கு எப்படி அப்படின்னா ஏ வந்து 160, பி வந்து 100. சரியா? ரைட். ஸோ இது வந்து நமக்கு எதாவது ஈக்குவல் அப்படின்னா 160:100 வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இவர் 12 டேஸு, இவர் நமக்கு தெரியாது, கொஸ்டின் மார்க் வச்சு. ரைட். அப்போ இங்கே 160 வந்து நான் 20ஆல் அடிக்கலாம், 20ஆல் டிவைட் பண்ணலாம். 20ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8:5 = 12 கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் = 8 இன்ட்டு. இப்போ எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 1ஐயும் இங்கே 4ஆவதையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2ஆவதையும் இந்த 1ஆவதையும் மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் ரேஷியோ போடும்போது இப்படி ஃபாலோ பண்ணிக்கணும். ரேஷியோ போடும்போது 8:5 = 12 அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் மார்க் கேட்குங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க் பார்ட் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிற 2ஆவது, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற 2ஆவது, இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு, இதில் இருக்கிற லாஸ்ட், இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8, இதை வந்து நான் எக்ஸ்னு வச்சுப்போம், இதை வந்து எக்ஸ்னு வச்சுப்போம். அப்போ 8x = 5 × 12, அவ்வளோதான். அப்போ x = 5 × 12 / 8 = 60/8 வரும். 60/8 அப்படின்னா 7 1.5 days வரும். 7 1.5 days வரும். ஓகேவா? 7 8s are 56, ரிமைனிங் 4/8 வரும். 7 4/8 days வரும். 4/8 வந்து நான் 1/2ன்னு போட்டுக்கிறேன். போட்டிங்கன்னா அப்படின்னா 7 4/8 வரும் இல்லையா? 7 4/8 வந்து நான் 4/8 என்ன போட்டுக்கலாம், 1/2ன்னு போட்டுக்கலாம். அப்போ 7 1/2 days வரும். அப்போ பி மட்டும் தனியாக வேலை பார்த்தா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 7 1.5 days வந்து முடிப்பாங்க. ஓகேவா? சரி, ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சர். ஸோ 7.5 நாளில் பி வந்து தனியாக அந்த வேலையை முடிச்சுடுவாங்க. ஓகே, தேங்க்யூ.